ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இப்போ பார்க்க போகிற படம் வந்து மிஷன் சாப்டர் 1. படத்தோட ஒரு வரி கதை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண அப்பா கேரக்டர் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறாரு. அதுவும் லண்டன் போகிறாரு. அங்கே வந்து ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிறாரு. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் நடக்கிற பிரச்சனைகளை அவர் எப்படி வந்து சரி பண்ணார், தன்னுடைய குழந்தைக்கு ஆப்ரேஷன் போனவர் சரியாச்சா, இந்த ஜெயிலில் போடப்பட்டவர் யார், என்ன அவருடைய கேரக்டர் என்ன, ஏன் வந்து அவரை பார்த்து அந்த ஜெயிலில் இருக்கிற சில பேர் வந்து பதட்டமாக வராங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சாதாரண கதை தாங்க. ஒரு லைனை எடுத்துட்டு ஒரு பெரிய திரைக்கதையை சுற்றியிருக்காரு இயக்குனர் விஜய். இந்த விஜய்னா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம ஏஎல் விஜய் தாங்க. மிஷனில் எப்படி ஒரு சிக்கலில் மாட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதி அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 பேர் கிளம்பி வருவாங்க தமிழ் சினிமாவில். ஒன்று வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இன்னொன்று வந்து கேப்டன் விஜயகாந்த். ஆனால் இனிமேல் 3வது ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அருண் விஜய் தான். இந்த படமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி கிட்ட வந்து எப்படி நாட்டை காப்பாற்றுறாரு, எப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்றத அருண் விஜய் அவருக்கே ஒரு மாதிரி ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பரபரப்பாக, அது போலீஸ்காரா இல்லை, போலீஸ் அதிகாரியெல்லாம் இல்லைங்க, ஒரு ஜெயிலராக இருக்கார். அவர் எப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படம். நிஜமாவே வந்து அருண் விஜய் வந்து அழகாக ஃபிட்டாக இருக்கார். இதில் ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. ஆக்ஷன்லலாம் ரொம்ப பறந்து பயங்கரமாக பண்ணுறாரு. அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு உங்களை மாதிரி நானும் காத்திருக்கேன். பாவம் அருண் விஜய் ரொம்ப போராடுறாரு. தயவுசெய்து எப்படியாவது அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துடணும்பா அப்படின்னு எல்லாரும் வேண்டுறாங்கல்ல, நீங்களும் வேண்டிங்க, நானும் வேண்டிக்கிறேங்க. படத்தோட ப்ளஸ் அப்படின்னா ஆக்ஷன் தான். அதுவும் ஆக்ஷனில் எப்படி அப்படின்னா பூரா பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனு, அதை அழகாகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இது என்ன நடக்க போகுது நமக்கு தெரிஞ்சிடுது. அது தெரிஞ்சால் கூட அந்த சுவாரஸ்யம் குறையாமல் ட்ராவல் பண்ணுறது, குழந்தை சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும். இது ஏஎல் விஜயோட கதையில் எல்லா இடங்களையும் ஒரு குழந்தை சென்டிமெண்ட் வந்துடும். இந்த படத்துலையும் அது இருக்குது. படத்தோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா எமி ஜாக்சன் தான். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை வந்து நீங்கள் வந்து ஹீரோயினாக பார்க்குறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க ஒரு ஜெயிலருங்க, லண்டன் ஜெயிலர் அவங்க. அது நம்ம வந்து எமி ஜாக்சன் அப்படின்னா ஒரு உருவம் இது வரைக்கும் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் மறந்துருங்க தயவுசெய்து. அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை. அதில் எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் போய் பார்த்துங்களேன். நான் ஏன் அதை சொல்லுவானே? ஆனால் ஆக்ஷனில் அடி பயங்கரமாக பறந்து அடிக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. பல நேரங்களில் வேடிக்கை பார்த்துனே இருக்காங்க. ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலர்னு காமிக்கிறாங்க. பாவம் சண்டை போட்டுட்டு இருக்காரு அருண் விஜய். கூட போய் எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல, வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் நம்மால் எமி ஜாக்சன் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படம் பேர் என்னங்க, மிஷன் சாப்டர் 1. மிஷன்னாவே ரகசியமா பண்றது தானே. ஆனா பாருங்க, படம் பார்க்குற நமக்கு இவங்க பண்றதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுது. பாரு, அவன் பல்ல கடிப்பான் பாரு, நெஞ்சு வெடைக்கும் பாரு.